இதுல வந்து பாத்தீங்கன்னா, சிஆர்பிசின்னு சொல்லக்கூடிய, அதாவது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ன்னு சொல்லக்கூடிய அந்த 188 சட்டப்படி பாத்தீங்கன்னா, வெளிநாட்டவர்கள் வந்து, அதாவது இந்தியர்கள் வந்து வெளிநாட்டுல போய் ஒரு குற்றம் புரிஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த குற்றம் வந்து இந்தியாவுல இருந்து குற்றம் பண்ணா என்ன தண்டனையோ, அந்த மாதிரியான அதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி இது இந்த 188 சிஆர்பிசி அந்த சட்டம் சொல்லுது. அந்த சட்டப்படி வழக்கு தொடரப்படணும். எல்லார் பேர்லயும் இந்த ஒரு வழக்கு தொடரும் அப்படின்ற மாதிரி அந்த தகவல்ல சொல்லப்படுது. அதனால அது எப்படி ரெக்கவர் பண்ண போறாங்க? என்ன மாரி இது நடக்க போகுது? இல்ல கண்டிப்பா இதெல்லாம் ரெக்கவர் பண்ணிரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ணிரலாமா அப்படின்னா, அது கண்டிப்பா அந்த கவர்ன்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா பண்ண முடியும். ஆனா, இது ஒருபோதும் இவங்க வந்து ஒரு சின்ன தொகையா இருந்தா கூட பிரச்சனை இல்ல. இந்த அளவுக்கு 700 கோடி மதிப்பிலான தொகைன்றப்ப தான் அவங்க அங்க டைட் பண்ணதுனால, கண்டிப்பாக இது சிறுக சிறுக அவங்க வந்து கண்டிப்பா அத அடைச்சா மட்டும் தான் அதுலேருந்து வெளிவர முடியும் அப்படின்ற மாதிரியோ, அல்லது வெளியில எங்கேயும் போறது, வர்றதுல டிராவல் பேன் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறது